Okay, in our last video we have discussed about valence bond theory. Now we are going to discuss about valence bond theory with illustration. Okay, with an example. The first complex is NiCO4 times. Here the central metal atom is nickel. The outermost orbitals of central metal atom nickel is 3d8 and 4s2. Electronic configuration, outer shell electronic configuration is 3d8 4s2. The outer orbitals of metal atom, so அதை உங்களுக்கு describe பண்ணிருக்காங்க 3d8. This is 3d orbital. 3d orbitals பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5 degenerate orbitals இருக்குது. 1 2 3 4 5 degenerate orbitals. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 electrons எப்படி ஆக்குபையாக இருக்குது அப்படின்னா 3 orbitals பேராக இருக்கும், 2 orbitals singly occupied இருக்கும், and then 4s2 orbital completely filled. Then nature of the ligand CO already முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். CO orbital is CO is the strong filled ligand. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு ligand அப்படின்னா அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட பாண்டிங்க்கு வரும்போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பேரிங் ஆகிடும். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு ligand causes the pairing of 4s electron with 3d electrons in the metal. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற 2 electrons and then இந்த 2 electrons. ஸோ ரெண்டு என்ன ஆகும்னா பேரிங் ஆகி இந்த 3d ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். But strong field ligand causes pairing of 4s electron with 3d orbital. So 3d orbital கூட இந்த 4s electron என்ன ஆகுது பேர் ஆகிடுது. ஸோ அதாவது 4s orbital இருக்கிற 2 electrons என்ன ஆகுது, இங்கே ஒரு எலக்ட்ரானும் இங்கே ஒரு எலக்ட்ரானும் வரும்போது இந்த 3d orbital இருக்கிற இந்த ரெண்டு சிங்கிலி ஆக்குபைடு ஆர்பிட்டாலுமே பேர் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது இந்த 4 ஆர்பிட்டல். ஸோ 1 2 3 4 ஆர்பிட்டல்ஸ் நமக்கு வேக்கண்ட்டாக இருக்கும். அந்த 4 ஆர்பிட்டல்லையும் இந்த CO அந்த 4 CO இருக்கு இல்லையா, அந்த 4 COலேருந்து வர ஸோ 4 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இங்கே ஆக்குப்பை ஆகும். ஓகே, ஸோ அங்கே எப்படி ஹைப்ரிடைசேஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் presence ஆஃப் இன் presence ஆஃப் ligand. ஸோ ligand வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 4s ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு 3d ஆர்பிட்டலுக்கு வரும்போது எல்லாமே என்ன ஆகுது கம்ப்ளீட்டாக பேர் ஆகிடுது. தென் இங்கே 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த 4 ஆர்பிட்டல்ஸுமே sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஒரு p ஆர்பிட்டலில் 3. ஸோ அதுதான் இது sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3 ஹைப்ரிடைசேஷன் பிகாஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 4 நமக்கு 4 வேக்கண்ட் ஆர்பிட்டல் தேவை. 1 2 3 4. ஏன்னா 4 COவுமே என்ன பண்ணும், ஒவ்வொரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால். ஸோ sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் அப்படின்னா நம்ம ஹைப்ரிடைசேஷன் என்னென்ன ஹைப்ரிடைசேஷனுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஜியோமெட்ரி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அக்கார்டிங் டு தட் sp3 ஹைப்ரிடைசேஷன் ஹியர் possess டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. இங்கே அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஏதாவது இருக்கா, சாரி அன்பேர்டு எலக்ட்ரான் ஏதாவது இருக்கா? ஸோ இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான் எதுவும் இல்லை. ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் எதுவும் இல்லை அப்படின்னா ஸோ என்ன டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 0, hence it is diamagnetic. Then so magnetic moment we can calculate the magnetic moment. So magnetic moment calculate பண்ணுற ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். mu s is equal to n into root of n into n plus 2. Here n is the number of unpaired electrons. N is the number of unpaired electrons. Number of unpaired electrons 0. Then if you substitute the value 0 instead of n, we can get the value 0. So magnetic moment is 0. Okay, that's all. So இதே மாதிரி தான் உங்களுக்கு சிமிலராக illustration 2 இருக்கும். illustration 2வை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் தானே எங்கிட்ட கேளுங்க. தென் illustration 3 பார்க்கலாம். The complex is FeCN 6 times 3 minus. The central metal atom is Fe3 plus. Its outermost electronic configuration is given, that is 3d5 4s 0. இதுதான் outer cell electronic configuration அயனோட Fe3 plus ஓட outer cell electronic configuration. ஸோ அதை ஆர்பிட்டலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 3d5. ஸோ 3d5ல் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்பிட்டலுமே சிங்கிலி ஆக்குபைடாக தான் இருக்குது. தென் 4s ஆர்பிட்டல் வேக்கண்ட்டாக இருக்குது. தென் 4p ஆர்பிட்டலும் வேக்கண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதை அவங்க கேன்சல் பண்ணியிருக்குன்னா இதுவும் கேன்சல் பண்ணியிருக்கு, இந்த பாக்ஸ் இங்கே வரக்கூடாது. ஓகே, தென் நேச்சர் ஆஃப் ligand is Cn minus. Cn minusமே பார்த்திங்க அப்படின்னா
வேலன்ஸ் பாண்ட் தியரியில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்ட். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா 3D ஆர்பிட்டலில் இங்கே சிங்கிளி ஆக்குபைடாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும், பேர் ஆகும். ஸோ பேர் ஆகுமே என்ன ஆகும், இந்த 2 ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். இந்த 2 எலக்ட்ரானும் ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடும், ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் அன்பேர்டாக இருக்கும். ஓகே, சி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? தென் அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் இன் பிரசன்ஸ் ஆஃப் லிகேண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ 6 வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்குது. எதுக்காக, இந்த 6CNோட அது டொனேட் பண்ணுற பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அகாமடேட் பண்ணுறதுக்காக இங்கே 6 1 2 3 4 5 6 வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. பிகாஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ ஹியர் ஹைப்ரிடைசேஷன் என்ன டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் நடக்குது அப்படின்னா D2sp3. ஸோ D பத்து ஆர்பிட்டல் 2 1 s ஆர்பிட்டல் அண்ட் 3 p ஆர்பிட்டல். ஸோ அதான் D2sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்லேருந்து வர 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுமே 1 2 3 4 5 6. ஸோ இங்கே ஃபில் ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மிஸ்டேக். இங்கே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே வரணும். ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வரணும். ஸோ அங்கே உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேவா? இது ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. இது 3D5 ஆர்பிட்டல். இதிலிருந்து இது எல்லாமே ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல். ஸோ தீஸ் ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டல்ஸ். இந்த ஆர்பிட்டல்லையும் பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் வரணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா 6 ஆர்பிட்டல்ஸ் வரும். CN6ல் பார்த்தீங்கன்னா 6 கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படிங்கும்போது 6 ஆர்பிட்டல் இருக்கணும். 1 2 3 4 5 6. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வரணும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. So its geometry is octahedral. In this complex inner d orbitals are involved. So inner d orbital is involved in hybridization, and hence the complex is called inner orbital complex. So inner orbital involved this is called as inner orbital complex. This complex is called as inner orbital complex. Actually இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ பேர்டு எலக்ட்ரான் எல்லாமே பேர்டு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது டயாமேக்னெட்டிக். ஸோ ஏதாவது ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பேராமேக்னெட்டிக். ஸோ இது paramagnetic. So number of unpaired electrons 1. So hence it is paramagnetic. Then magnetic moment calculate பண்ணலாம். So when we come to calculate the magnetic moment, the formula used, this is spin only formula. Mu s is equal to root of n into n plus 2. N is the number of unpaired electron. So n க்கு value 1 in which நீ substitute பண்ண அப்படின்னா you can get this value 1.732 bm. Bm is the unit of magnetic moment. That's all. So இதே மாதிரி நீங்கள் illustration 4 and illustration 5 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா I will explain. Then limitations of valence bond theory. So even though valence bond theory, so limitations means so எதெல்லாம் valence bond theory நால explain பண்ண முடியலையோ அதெல்லாம் இதில் வரும். limitations of valence bond theory வரும். So even though valence bond theory explains many of the observed properties of the complexes, it still has following limitation. So இது பார்த்தீங்கன்னா நிறைய observed properties explain பண்ணுது. But இருந்தாலுமே it has some limitations. So first one, it does not explain the color of the complex. ये complex பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலர்ஸ் ஏன் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணல வேலன்ஸ் பாண்ட் தியரி. அண்ட் இட் கன்சிடர்ஸ் ஒன்லி த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் அண்ட் டிஸ் நாட் கன்சிடர் த அதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்டை மட்டும்தான் இது கன்சிடர் பண்ணுது. ஸோ மற்ற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதையுமே என்ன பண்ணுறதில்ல, காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் அது கன்சிடர் பண்ணலை. It does not provide a quantitative explanations as to why certain complexes are inner orbital complexes and the others are outer orbital complexes for the same metal. Same metal oda complex பார்த்தா அப்படின்னா same metal, for example iron complex பார்த்தீங்க அப்படின்னா some complexes are inner orbital complexes ஆகும், some orbitals are outer orbital complexes ஆகும் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு குவான்டிடேட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன் இது என்ன பண்ணலை, ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், so FeCN6 is diamagnetic, that is low spin,
and whereas Fe F6 is paramagnetic, that is high spin. அதாவது ஒன்று இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆகும், another one அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது. ஸோ அதுக்கான குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணல, வேலன்ஸ் பாண்ட் தியரி ப்ரொவைட் பண்ணல. தீஸ் ஆர் ஆல் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. Okay, that's all about today's class. We will see in next class. Thank you.